நாயை பிடிக்கிறது 14 டீம் அனுப்பிச்சு பிடிச்சாங்க நாயை. அப்படி ஒரு அக்ரெசிவ் டாக் இவ்வளவு சிட்டி கூட வச்சு வளர்த்தாக்க என்ன பண்ணணும்? ஏற்கனவே அந்த நாயை 5 பூனையை தின்னு அதே தெருவில் 3 நாயை தின்னு இருக்கு. அப்ப அது எவ்வளவு பெரிய டேஞ்சர் அது. இப்போ உயர்நீதிமன்றத்துல இதோட தீர்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உயர்நீதிமன்றம் இங்க கார்பரேஷன் சுகாதாரத்துறை அதாவது கால்நடைத்துறை வந்து பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லிருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அந்த வழக்குன்னு சொல்லி. நாங்க காரணம் பண்ணி போட்டது என்னன்னா, இவங்க நாய்களுக்கு முகக்கூட அணிஞ்சு அடிச்சுட்டு வரணும்னு போட்டோம். இந்த ஒரு ரோப் போட்டு பிளாஸ்டிக்ல விற்கிறது, அது போட்டு கடிக்க முடியாது. அதிகபட்சம் காலால போடணும். அது நம்ம உடம்பு உயிர் போயிடாது, உயிரே போயிட்டு பாருங்க. வழக்கு போட்டு என் வழக்கு மொத்தமா இப்போ 15 நாள் இருக்குமாப்பா, 15 நாள் தான் ஆகுது. எல்லா பேப்பர்லயும் வந்தது, சேட்டலைட் மீடியா எல்லா நியூஸ்லயும் வந்துருந்துச்சு. நம்ம வழக்கு போட்டது ஒரு காய ஈர ஆரோக்கியத்துக்குள்ள ஒரு உயிரை போயிட்டு 58 வயசு நோயினால செத்தாரா, ஆக்சிடென்டா செத்தாரா? உங்கள்கிட்ட நாய் கடிச்சு விட்டு அடிச்சு குதறி அடிஞ்சிட்டு சம்பவத்துல 2 நிமிஷத்துல இருந்துட்டாருமா. ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் கொண்டு போற டிஸ்டன்ஸ் கூட இல்லை, 2வது நிமிஷத்துல இருக்கிறாரு. அப்ப இது நாய்கள் ஆபத்து இல்லையா?